ஹை கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா திஸ் தட் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். திஸ் தட் ரெண்டுமே ஒரே ஒரு பொருளை குறிக்கக்கூடியதான். திஸ்னா பக்கத்துல இருக்குது, இட்ஸ் மீன் திஸ் இஸ் எ மார்க்கர். ஓகே, திஸ் தட்னா தூரத்துல இருக்குது, தட் இஸ் எ மார்க்கர். அப்படி தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளை குறிக்கக்கூடியதான் தட். ஓகேவா, திஸ்னா பக்கத்துல, தட்னா தூரம், அவ்வளவுதான். சரி பாப்பமா. திஸ் இஸ் எ பப்பாயா. ஓகே, திஸ் இஸ் கையில இருக்கு, திஸ் இஸ் எ பப்பாயா. ஓகேவா, தட் இஸ் எ பப்பாயா. ஓகேவா, பப்பாயா. அப்ப தூரத்துல ஒரு பப்பாயா இருக்கு, தட் இஸ் எ பப்பாயா. அது வந்து ஒரு பப்பாயா. ஓகே, தூரத்துல ஒரு கார் இருக்கு, தட் இஸ் எ கார். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இஸ் ஒரு ஒரே ஒரு சிங்குலர், ஒரே ஒரு பொருளை குறிக்கக்கூடியதா. ஓகேவா, இந்த ஏ ஒரே ஒரு பொருளை குறிக்கக்கூடியதா. ஓகேவா, நெக்ஸ்ட் திஸ் இஸ் எ பிரிஞ்சால். ஓகே, இது ஒரு கத்தரிக்காய். ஓகேவா, நெக்ஸ்ட் தட் இஸ் எ பிரிஞ்சால், அது ஒரு கத்தரிக்காய். ஓகேவா, திஸ் இஸ் எ டொமேட்டோ. ஓகேவா, திஸ் இஸ் எ டொமேட்டோ, கையில இருக்கு. ஓகே, தூரத்துல ஒரு டொமேட்டோ, தட் இஸ் எ டொமேட்டோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, திஸ் தட் இவ்வளவுதான். ஓகேவா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.